ஹலோ விவோஸ், தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனோடு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றிருக்காருங்க. இந்த நிலையில் இந்த முறை இராணுவத்தை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது நம்முடைய நாட்டினுடைய பலமே நம்மளுடைய இராணுவம் தாங்க. இராணுவத்தை தீவிரப்படுத்தணும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்கி கொடுக்கணும் அப்படின்றதுல அரசு தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த முறை இராணுவத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு இருக்குங்க. காரணம், லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு அப்படின்னு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடுச்சு. இருந்தாலுமே கூட என்டிஏவினுடைய கூட்டணி இவங்களுக்கு ரொம்பவே அதிக அளவில் கிடைச்சிருந்ததுங்க. இதனால் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஆதரவானது கிடைத்தது. அதனால் ஆதரவு எம்பிக்களினுடைய பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்க நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் உரிமையை கேட்டிருக்காரு. அவர் கேட்டபடியே அவருக்கு உரிமையானது கொடுக்கப்பட்டதுங்க. குடியரசுத் தலைவரும் ஆட்சி அழைப்பு விடுத்ததை அடுத்து இந்த நிலையில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருக்காரு. குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவை தொடர்ந்து பிரதமரோடு சேர்த்து அவருடைய 72 எம்பிக்களும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. இந்த நிலையில் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த அரசு முழுவதுமாக கவனத்தை இராணுவத்தில் தான் செலுத்திட்டு இருக்காங்க. காரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பலமே இராணுவம் தாங்க. இராணுவம் சிறப்பாக செயலாற்றும் பொழுது நம்முடைய நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். அந்த வகையில் தற்போது பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காரு. இது குறித்து நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் இந்த அறிக்கையை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இராணுவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சீர்திருத்தத்தை எதிர்கொள்ள காத்துட்ருக்கிறதாகவும் அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்மளுக்கு மெகா ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இராணுவத்தினுடைய தளபதியாக ஜெனரல் மனோஜ் பாண்டோவினுடைய பதவி காலமானது தற்போது மே மாதத்தோடு முடிஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே கூட இன்னும் 1 மாத காலம் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பதவி காலம் நீடித்து கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய ஒப்பந்தங்களை பற்றி ஆலோசனை செய்யணும். அதற்காக இவருடைய பதவி காலம் பார்த்திங்கன்னா நீடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பார்த்திங்கன்னா ஜெனரல் மனோஜ் பாண்டவினுடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடிவடையுதுங்க. அதனால் அடுத்த ஜெனரல் குறித்த முக்கிய முடிவை விரைவில் எடுக்க இருக்குது அப்படின்னு உத்தரவு கூறியிருக்காங்க. மறுபுறம் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்திற்காக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய இந்திய அரசானது காத்துட்ருக்கு அப்படின்னும் ஒரு தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா புதிதாக 100K9 வஜ்ரா ஹோவிட்சர்களை இராணுவத்திற்காக வாங்குவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த மாதத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னும் தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அந்த வகை வாகனங்கள் பார்த்திங்கன்னா பாலைவன பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாகனங்கள் தான். இருந்தாலுமே கூட அந்த வாகனங்களை தற்போது நம்ம இந்திய இராணுவத்திற்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவோட மோதக்கூடிய மோதல்கள் தாங்க. ஏன்னா நடப்பாண்டில் நிறைய சீனாவோட போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. சீனாவினுடைய மிகப்பெரிய விஷயங்கள் தான் இதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. சீனாவுடனான மோதல்கள் அதிகரிக்க ஏதாவது ஒரு இராணுவத்திற்காக செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு ஆரம்பமாகியிருக்கு. அதனால தான் அரசாங்கம் இது போன்ற விஷயங்களை எல்லாமே வாங்குறதுக்கு தயாராகியிருக்காங்க. பொதுவாகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவம் சரியாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் இராணுவம் மூலமாக மட்டும்தான் இந்தியாவை வலுப்படுத்த முடியும் அப்படின்றதையும் உறுதியாக நம்புகிறாங்க. அந்த வகையில் சீனாவுடனான மோதல்கள் அதிகரிக்க தொடங்கியதிலிருந்து இராணுவத்தினுடைய தேவையும் நமக்கு அதிகரிக்க தாங்க தோண்டியிருக்கு. அதனால் இது குறித்து எந்த சூழ்நிலைகளுக்குமே இந்த வாகனம் பயன்படும், எல்லா வகையிலுமே நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இந்த வாகனம் ரொம்பவே உதவியாக இருக்கும். சீனாவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த வாகனம் இது போல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்காங்க. ஸோ எப்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு தனி சிறப்பானது காணப்படுதோ அதே போல தாங்க இந்த வாகனத்தின் மூலமாக சீனாவை முற்றிலுமாக தோற்கடிக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் எதிர்கொள்ள காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் இந்திய இராணுவத்தின் மீது அதீத நம்பிக்கை இருக்குது, யாரெல்லாம் இராணுவத்திற்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய இராணுவ வீரர்களை கண்டிப்பாக நம்ம போற்றி தாங்க ஆகணும். அவர்களுடைய உதவி இல்லாமல் இந்திய நாட்டை காப்பாற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அப்படி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவத்திற்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய பாதுகாப்பு வாகனங்களை வாங்கியிருந்தோம்.
கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2017 மேக் இன் இந்தியா அப்படின்ற திட்டத்தின் கீழே K-19 வஜ்ராவினுடைய 100 வாகனங்களை வந்து வழங்குவதற்காக ரூ. 4500 கோடி வந்து ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்குங்க. இந்த ஒப்பந்தத்தை L&T எடுத்திருந்தது. இந்த நிறுவனம் தென்கொரியா நிறுவனமான ஹன்வா கார்ப்பரேஷனோட இணைந்து வாகனங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 80% உள்நாட்டிலும் 20% வெளிநாட்டினுடைய உதவியாலும் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது தவிர இந்திய இராணுவத்திற்காக நிறைய விஷயங்களானது செயல்பட்டு இருக்காங்க. இது தவிர 3 ஸ்கார்பியன்கள், ரக் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 26 ரபேல் M4 விமானங்களுக்குடனான ஒப்பந்தமும் வந்து விரைவில் வந்து கையெழுத்தாக இருக்குது அப்படின்னும் தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. மேலும் இந்திய அரசால் என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிபாத் திட்டத்தில் கூட மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டு வரப்பட இருப்பதாகவும் பேச்சுக்கள் எல்லாமே வந்து தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மோடி 3.0 கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பின்படி அக்னிபாத் திட்டத்தில் வந்து மறுபடியும் வந்து என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமே வந்து செய்யறதுக்கு வந்து வந்திருக்காங்க. கூடவே இந்த திட்டங்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தவும் வந்து தொடங்கியிருக்காங்க. அதனால் தற்போது 4 ஆண்டுகளுக்கு என இருக்கக்கூடிய கால அளவை கூடுதலாக்க திட்டமிட்டப்பட்டிருக்கு அப்படின்னும், மேலும் தற்போது இருக்கக்கூடிய செயல்முறையின்படி குறைந்த அளவில் அக்னிபாத் வீரர்களை வந்து இராணுவத்தில் வந்து தக்க வைத்துக் கொள்ளவும் ஒரு சான்ஸ் வந்து இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வீரர்களை வந்து தக்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கான ஊதியம், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மிகப்பெரிய ஒரு மாறுதல்களை தான் இராணுவத்தில் வந்து செயல்படுத்த மோடி அவர்கள் வந்து திட்டமிட்டிருக்காரு. மேலும் இப்படிப்பட்ட இராணுவ முறையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது உருவாகியிருக்குங்க. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரே ஒரு தூண்டுதலின்படி பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தான் இராணுவத்தில் வந்து கொண்டு வர இருக்காங்க. சொல்லப்போனால் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இராணுவம் நமக்கு சரியாக இருக்கும் பொழுது நம் நாட்டிற்காக எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. நாட்டையும் சரி நாட்டு மக்களையும் சரி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இராணுவம் தாங்க. இராணுவத்திற்காக ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நிலையில் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை எல்லாம் மோடி அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எதிர்காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இருந்தாலுமே கூட இந்த முறை பதவியேற்றிருக்கக்கூடிய மோடி அவர்களால் இந்திய இராணுவம் மிக சிறப்பாக வலிமைப்படும் அப்படின்றதுல எந்த விதமான அச்சமும் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அயராது பாடுபடக்கூடிய ஒரு தொண்டராக வந்து மோடி அவர்கள் வந்து செயல்பட இருக்காரு. அது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே ஒரு தெளிவாக வந்து வெளியாகி இருக்குங்க. இந்திய இராணுவம் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு மற்ற நாடுகள் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் வந்து பாதுகாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையுமே வந்து இவர் செய்திருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வந்து குவிஞ்சிட்ருக்கு. இது தவிர 3 ஸ்கார்பியன்கள் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 26 ரபேல் M4 நீர்மூழ்கி கப்பல்கள் என நிறைய ஒப்பந்தங்கள் வந்து விரைவில் வந்து கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்குங்க. இது மட்டும் இல்லை, அக்மனியா திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமும் வந்து கொண்டு வரப்பட இருப்பதாகவும் பேச்சுக்கள் எல்லாம் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மோடி 3.0 கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் அக்னிபாத் திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமாக அதிலையும் வந்து மறுபரிசீலனை தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் தற்போது 4 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய கால அளவை கூட கூடுதலாக்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. இது தற்போது இருக்கக்கூடிய செயல்முறையின்படி குறைந்த அளவில் அக்னிபாத் வீரர்கள் வந்து இராணுவத்தில் வந்து இருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதிக அளவில் இராணுவ வீரர்களை வந்து தக்க வச்சுப்பாங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இது போல் நிறைய விஷயங்களில் மோடி அவர்கள் வந்து மாறுதல்களை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு அவர் முதல்ல செய்யக்கூடிய விஷயமாக இந்திய இராணுவம் தாங்க இருக்குது. இராணுவத்தை வந்து பலப்படுத்தணும், இராணுவ வீரர்கள் அதிகப்படுத்தணும், இராணுவத்திற்காக செய்யக்கூடிய தேவைகளையும் அதிகப்படுத்தணும். வகையில் மோடி அவர்களால் செயல்படுத்தக்கூடிய இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது மிகப்பெரிய விஷயமாக தாங்க இருக்கும். அண்டைய நாடுகளோடு ஏற்படக்கூடிய அடிக்கடியான மோதல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய இராணுவத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளால் வந்து தடுக்க முடியும். ஸோ இராணுவ வீரர்களை போற்றி பாதுகாப்பதற்கு இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு யாருக்கெல்லாம் சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை எல்லாம் பதிவு
செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்திய ராணுவத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ராணுவத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.